நீ எல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா, நீ எல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. ஆமாங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட நெஞ்சுக்குள்ளேயும் வாழக்கூடிய நம்முடைய கடவுள் முருக கடவுள் தாங்க. இந்த முருக கடவுளுக்கு உரிய முக்கியமான ஒரு விரத தினம்தான் நாளை வரக்கூடிய ஆடி கிருத்திகை விரதம். அனைவரும் தவறாமல் வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள். நாளைய தினம் திங்கட்கிழமை 29/7/2024. அன்றைய தினம் நாம் முருக கடவுளுக்கு உரிய பொருட்கள் என்ன 6 பொருட்கள் நாம் நாளைய தினம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். மிக மிக முக்கியமான ஒரு பதிவு, அதனால் கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்கள். 6 பொருட்களையும் நம்மளால் வாங்க முடியாவிட்டாலும் அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது 3 பொருட்களை வாங்கி வைத்து நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முருக கடவுளுக்கும் 6 அப்படிங்கிற எண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேரே ஆறுமுகன் அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம். 6 முகம் கொண்ட முருகனை தான் நம்ம ஆறுமுகன் அப்படின்னு அழைக்கிறோம். சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கையில் விழுந்து அவை 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளை வளர்ப்பதற்காக 6 கார்த்திகை பெண்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த 6 கார்த்திகை பெண்களும் அந்த குழந்தைகளை பாலாட்டி சீரூட்டி வளர்த்தார்கள். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து 6 பேரையும் அணைத்த பொழுது அந்த 6 பேரும் ஒரு குழந்தையாக மாறி 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் மிக அழகாக முருக கடவுளாக மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 அப்படிங்கிறது அந்த அறுகோண ஷட்கோண கோலத்திலையும் 6 முகங்கள் தான் நமக்கு வரும். அவருடைய மூல மந்திரம் சரஹண பவ அப்படிங்கிறதும் 6 எழுத்து. 6 படை வீடுகள் அப்படிங்கிறது முருகனுக்கு உரியது. ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த 6 அப்படிங்கிற எண் எதையெல்லாம் குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயங்கள் 6, கோஷங்கள் 6, ஆதார கமலங்கள் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆதார கமலங்கள் 6. இந்த 6மே 6 படை வீடுகளை குறிப்பதாக இருக்கின்றன. சரிங்களா? ஒவ்வொரு படை வீடுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு நடத்திட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது அகலும். திருச்செந்தூர் போய் ஒரு நாள் இரவு தங்கி மறுநாள் காலையில் கடலில் நீராடி முருக கடவுளை வழிபடும் பொழுது உங்களுக்கு எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறதே இருக்காது. வாழ்வில் ஒரு மன தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். வாழ்க்கை மேலும் மேலும் மேன்மையடையும், முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகைய சிறப்பான நாள் நாளை வரக்கூடியது. அத்தகைய சிறப்பான தினத்தில் முருகருக்கு உரிய பொருள்களை வாங்கி வைத்து நம்ம பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க. முதல்ல நம்ம வாங்க வேண்டிய பொருள் செவ்வரளி மலர். செவ்வரளி மலர் அப்படிங்கிறது முருகருக்கு ரொம்பவே உரிய மலர். இந்த மலர்களை வாங்கி நீங்கள் மாலையாக தொடுத்து போடலாம், அல்லது முருகனை ஓம் சரவண பவ அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யவும் இதை பயன்படுத்திக்கலாம். சிவப்பு நிறமுடைய மலரை கொண்டு முருகனை அர்ச்சிப்பது அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேற உதவி செய்யும். ஏன்னா செவ்வாய் கிரகத்தின் அதிபதி தான் முருக கடவுள். செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் சிவப்பு நிறத்துக்கு உரியவராக இருக்கிறார். நெருப்பு சம்பந்தமான தொழிலை செய்பவர்களுக்கு அவர் தான் அதிபதியாக இருக்கிறார். இரத்த சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு காரணகர்த்தாவாகவும் இருப்பவர் செவ்வாய் தான். அதனால தான் சிவப்பு நிற மலர்களை கொண்டு நம்ம செவ்வாய்க்கிழமையில் முருகனை வேண்டுவது நல்லது. நாளை ஆடி கிருத்திகையில் நீங்கள் இந்த மலரை அவசியம் வாங்குங்க. இரண்டாவதாக நம்ம வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. பச்சரிசி ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய இருக்குங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு 1/4 கிலோ பச்சரிசி நாளைக்கு புதுசாக வாங்கி நீங்கள் இதில் முருகனுக்கு மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நாளை திங்கட்கிழமை அப்படிங்கிறதால சந்திரனுக்கு உரிய தினமாக இது இருக்குது. சந்திரனுக்கு உரிய தானியம் நெல். நம்ம நெல் வாங்காட்டினா கூட நாளைய தினம் நம்ம பச்சரிசி வாங்குவது அப்படிங்கிறது நல்லது. இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மாவிளக்கு தீபம் போட்டு முருகனை வழிபடணும். அப்படி நீங்கள் இது வரைக்கும் போடலை அப்படின்னா நாளைய தினம் ஆடி கிருத்திகையில் நீங்கள் மாவிளக்கு போட்டு முருகனை வழிபடுவது காலை நேரத்துலையும் நீங்கள் பண்ணலாம்.
வேலைக்கு போகிறவங்க காலை நேரத்திலேயே பண்ணலாம், அல்லது மதிய நேரத்தில் சில பேர் வடை பாயாசம் வைத்து படைப்பார்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை 6 மணி அந்த அளவில் கூட நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் வாங்கிடுங்க. மூன்றாவதாக நம்ம வாங்கக்கூடியது வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை. எந்த ஒரு விசேஷ நாட்களுக்கும் நம்ம இதை வாங்குவோம். வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இல்லாமல் நம்ம எதையுமே பூஜையுமே பண்ண மாட்டோம். ஆனால் நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் வெத்தலைப்பாக்கெல்லாம் போட்டால் அது வேஸ்ட் ஆகிடுது, எங்கள் வீட்டில் யாருமே பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வெத்தலைப்பாக்கு கான்செப்டே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பழத்தை மட்டும் வச்சு படைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தவறுங்க. இந்த மாதிரி முக்கியமான விசேஷ தினங்களில் நம்ம அவசியம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம், அதற்கு பின்பு மிகப்பெரிய தாத்பரியம் இருக்குது. அதனால் நாளைக்கு அவசியம் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கூட நிறைய பேர் நாளைக்கு வெற்றிலை தீபம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து கேட்குறாங்க, திங்கக்கிழமை கிருத்திகையாக இருக்குது, செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் நாங்கள் வெற்றிலை தீபம் போடுவோம், அதனால் அடுத்தடுத்து 2 நாட்கள் நாங்கள் வெற்றிலை தீபம் போடலாமா, அதை மாதிரி செய்வது தவறா இல்லை சரியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. நீங்கள் திங்கக்கிழமையும் போடலாம், செவ்வாய்க்கிழமையும் போடலாம். வாரத்தில் 2 நாட்கள் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அதனால் வெற்றிலை அவசியம் நாளைக்கு நீங்கள் வாங்கணுங்க. அடுத்த மிக முக்கியமான பொருள் துவரம்பருப்புங்க. துவரம்பருப்பும் வந்து ஒரு 100 கிராமாவது நீங்கள் புதுசாக நாளைக்கு துவரம்பருப்பு வாங்குங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரை தான். இந்த துவரம்பருப்பை வாங்கி நாளைக்கு நீங்கள் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது என்ன துவரம்பருப்பு தீபம் அப்படின்னா, அதே மாதிரியே நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு எப்படி ஒரு சின்ன தாம்பாளம் எடுப்போமோ அதே மாதிரியே ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை கீழே பரப்பி வச்சுடுங்க. இதை நான் வேணால் ஷார்ட்ஸில் வேணால் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். 2 அகல் தீபங்கள் நெய் தீபங்கள் விட்டு நீங்கள் ஏற்றுங்க. நல்ல வேலை, அதாவது நல்ல சம்பளம், நல்ல வேலை கிடைப்பதற்கு, அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன், சகோதரர்கள் கூட உறவுகள் சரியில்லை அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த துவரம்பருப்பு தீபத்தை வாரத்தில் 1 நாள் ஏற்றலாம். 2 தீபத்தை ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடாது. 5ஆவதாக வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் சுக்கு தாங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் சுக்கு வச்சு நம்ம இந்த தாந்திரிக விஷயங்களில் செய்யலையோ, நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் சுக்கு பயன்படுத்தி நீங்கள் தாயத்து மாதிரியும் உங்கள் கைகளில் கட்டலாம். அதை வந்து முருகர் கிட்ட வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் நூலில் சுக்கை வந்து நீங்கள் கட்டி அதை வந்து உங்கள் கழுத்துலேயோ கைகள்லேயோ தாயத்தை மாதிரி கட்டிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இது. அப்படி இல்லைன்னா நீங்கள் துவரம்பருப்பு டப்பால சுக்கு ஒரே ஒரு துண்டு நாளைக்கு போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதை யாருமே மறந்துடாதீங்க. சுக்கு வந்து புதுசாக வாங்கி நாளைக்கு செய்வது அப்படிங்கிறது நல்லது. 6ஆவது மிக முக்கியமான பொருள் நெய் தாங்க. இந்த நெய் நாளைக்கு நம்ம வாங்கி நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆடி கிருத்திகைக்கு படைப்போம் இல்லையா, அந்த சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், அல்லது நெய் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு நிறைய தீபங்கள் நீங்கள் ஏற்றலாங்க. வெற்றிலை தீபம் ஏற்றலாம், சுக்கு தீபம் ஏற்றலாம், துவரம்பருப்பில் தீபம் ஏற்றலாம், பாலாடை தீபம் ஏற்றலாம், செங்கல் தீபம் ஏற்றலாம். ஆனால் எந்த 2 தீபங்களும், மாவிளக்கு தீபம் ஏற்றலாம், ஆனால் 2 தீபங்களை ஒரே நேரத்தில் நீங்கள் ஏற்றாதீங்க. எனக்கு இதுவும் ஏற்றணும் அதுவும் ஏற்றணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் காலை 1, மதிய வேளையில் 1, மாலை நேரத்தில் 1 அப்படி வந்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.